ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்கியூவில் ட்ரேட் எடுத்து ஒரு $1000 லாஸ் பண்ணிட்டோம். இது ஃபண்டட் அக்கௌண்ட் தானே, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நினைக்காதீங்க. ஸோ லைவ்னாலும் நீங்கள் காசு போட்டு பண்ணாலும் லாஸ் இஸ் அ லாஸ் தான். அதனால் என்ன சொல்கிறேன்னா, ட்ரேட் பண்ணுறப்ப ட்ரேடில் ஃபோக்கஸ்டாக இருங்க, வேறு எந்த டிஸ்ட்ராக்ஷனும் வர வேணாம். அதனால தான் நாங்கள் யூடியூப் லைவில் வந்து மீட் லிங்க் ட்ரேடுக்கு அப்புறம் போடலான்னு சொல்லி முடிவு பண்ணுது. ஸோ யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். அது வந்து கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷனை க்ரியேட் பண்ணுது. நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு நாங்கள் பதில் சொல்லணும்னு நினைக்கிறப்ப நாங்கள் ட்ரேடை மிஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுது. எங்கள் மூளை வேறு எதை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிருது. ஸோ அதனால தான் அந்த இது போடுறதில்ல. ஸோ யாரும் தப்பாக எடுத்துக்க வேணாம். தப்பாக எடுத்துக்கிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம். ஸோ இப்போ என்ன பண்ணுச்சு ப்ரைஸு? இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான பாடம். ஏற்கனவே நான் ட்ரேட் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அதே தான் நடந்திருக்கு. இன்றைக்கி வந்து எனக்கு ரெண்டாவது ஒரு செருப்படி மீன்ஸ் ஏற்கனவே ஒரு தடவை ட்ரேட் பண்ணுறப்போ ஒரு தேவையில்லாமல் ஃபோன் கால் அட்டன் பண்ணி டென்ஷன் ஆகிட்டு ட்ரேடில் ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் இதாகிருச்சு. எனக்கு இப்படி இருக்குது என்னன்னு தெரியலை. ஸோ இன்றைக்கி அதே தான், வீட்டில் ஒரு சின்ன பஞ்சாயத்து. அதனால் ஃபோன் கால் அட்டன் பண்ணி பேசிகிட்டு இருந்தேன். அதனால என்னால் ட்ரேடை சத்தியமாக ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஆக்சுவலாக நான் எப்பவும் சொல்கிற ட்ரேடு தான், எப்பவும் பார்க்குற மாதிரி தான் இன்றைக்கும் பார்த்தேன். என்ன நடந்துச்சு அப்படின்னு. ஓகே, இன்றைக்கி ப்ரைஸ் தான் என்ன நடந்திருக்கு. பாஸ் முடிஞ்சு அதுலேருந்து என்ன லேர்னிங்ஸ் அதை மட்டும் நம்ம எடுத்துப்போம். ஓகே, இப்போ ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு? ப்ரீவியஸ் டே ஹையை எடுத்துருச்சு, 18 மணி கேண்டிலே எடுத்துட்டு ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு? ஒரு பீரியடே கிரியேட் பண்ணியிருக்கு. இதுக்கப்புறம் வந்து கேண்டில் க்ளோஸ் வச்சு அது ஓபி ஆகும். ஆனால் இது வந்து கேண்டில் வந்து கன்சல்டேட் ஆனனால நமக்கு இங்கே ஒரு எஃப்இஜி கிரியேட் ஆகிருக்கு. ஸோ அடுத்த கேண்டில் என்ன பண்ணுச்சு? இந்த எஃப்இஜிக்குள்ளே போயிட்டு க்ளோஸ் வச்சுருக்கு. அதாவது இந்த கேண்டிலுக்கு மேலே க்ளோஸ் வச்சுருக்கணும். ஆர்டர் ஃப்ளோவாக இருக்குது போகிறப்ப க்ளோஸ் வச்சுருக்கணும். ஆனால் நாளைக்கு கிறிஸ்மஸ்ன்றனால ப்ரைஸ் வந்து இதுவுமே வந்து ரொம்ப கன்சல்டேட் பண்ணியிருக்கு. 22 ரெண்டுமே வந்து கன்சல்டேட் பண்ணியிருக்கு. இந்த 6 மணி கேண்டில் வந்து என்ன பண்ணியிருக்கான்னா, ஒன்று இது கன்சல்டேட் ஆனனால எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இந்த கேண்டிலுக்கு மேலே க்ளோஸ் வச்சுருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த எஃப்இஜி புஷ் பண்ணாதனால இங்கே இருக்கிற ஃப்ரெஷ் பீரியட்லேருந்து ப்ரைஸ் வந்து ஏற்றிருக்கணும். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது, இவன் வந்து ப்ரைஸை புஷ் பண்ணலை, ஸோ இந்த லோ வந்துட்டு மேலே போகலாம் அப்படின்ற மாதிரி நான் பார்த்துட்டு இருந்தேன். நான் என்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா, இங்கே நமக்கு செல் சைடு எஸ்எம்டி பண்ணியிருக்கு, ஹையை எடுத்திருக்கு. இங்கே வந்து எடுக்கலை, ப்ரீவியஸ் டே ஹையை எடுக்காமல் செல் சைடு ஒரு எஸ்எம்டி கிரியேட் ஆகி அந்த எஸ்எம்டியிலேருந்து ப்ரைஸ் வந்து அங்கேருந்து செல் வந்து ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, 8 மணி கேண்டில் போயிட்டு அந்த செல் சைடு வச்ச எஸ்எம்டியை ஃபெயில் பண்ணிருச்சா? ஃபெயில் பண்ணதுக்கப்புறம் பை சைடு ஒரு எஸ்எம்டி கிரியேட் பண்ணிவிட்டு 10 மணிக்கு க்ளோஸ் வச்சுருக்கு. க்ளோஸ் வச்சு இந்த எஸ்எம்டியை வந்து இந்த லோ வந்து வேலிடேட் பண்ணியிருக்கு. ஸோ நான் எஸ்எம்டியை வந்து பெரிய விஷயமாக சொல்லலை. எஸ்எம்டி ஒரு அடிஷ்னல் கான்ஃபிடன்சஸ் தான், கடைசியாக தான் எஸ்எம்டியை பார்க்கணும். ஆனால் அது இந்த ப்ரைஸ் ஆக்ஷன்னால தான் இன்றைக்கி நமக்கு ஒரு விஷயம் நடந்திருக்குன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டனால நான் திரும்ப சொல்கிறேன். ஸோ நான் என்ன யோசிச்சேன்னா, 4 ஹவர் வந்து என்ன பண்ணியிருக்கு, நான் வந்து ப்ரைஸ் ஆக்ஷனாக தான் பார்த்தேன். 4 ஹவர் என்ன பண்ணியிருக்கு, இந்த கேண்டிலுக்கு மேலே க்ளோஸ் வைக்கல, விக்கு மட்டும் விட்டு வந்திருக்கான், இந்த ஹையை எடுத்திருக்கான். அப்போ அடுத்து இந்த 10 மணி கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு ஹையை எடுத்துகிட்டு லோ வந்து இந்த எஃப்இஜியில் பிரிண்ட் பண்ணிவிட்டு மேலே ஏற்றலான்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் இங்கே என்ன நடந்திருக்குன்னா, இந்த செல் சைடு வச்ச எஸ்எம்டியை ஃபெயில் பண்ணி ப்ரைஸ் வந்து பை சைடு ஒரு எஸ்எம்டி கிரியேட் பண்ணியிருக்கு. தெளிவாக தெரியும் இங்கே கிரியேட் ஆகிருக்கா. இந்த லோ எல்லாத்தையும் எடுத்துருக்கு. அதாவது அந்த 6 மணி கேண்டிலோட லோவே எடுத்துருச்சு. எடுத்துட்டு 10 மணிக்கு சிஎஸ்டி வச்சு உங்களுக்கு பை சைடு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. ஸோ இந்த இதில் நீங்கள் பை சைடு எடுத்தாலும் உங்களுக்கு போடுதான் கன்ஃபார்மாக. ஏன் இவ்வளோ தூரம் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நான் டார்கெட் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஹையர் ரேஞ்சாக தான் டார்கெட் பண்ணுவேன். எனக்கு அந்த கொஞ்சம் கம்மியான ரேஞ்சில் டிபி வைக்கிறது வந்து எப்படி சொல்கிறது, இந்த மாதிரியே வச்சு நான் பழகிட்டேன். எனக்கு கோல்டு வந்து சின்ன இதில் 15 மினிட்டாக ட்ரேட் பண்ணி எனக்கு கொஞ்சம் இந்த மாதிரி லாங் ரேஞ்சஸ் வச்சு தான் பழகிருக்கேன். அதனால நான் இந்த மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருப்பேன். ஆனால் நான் வந்து இப்போ 1:2 இல்லைனா அந்த நியர்பை ஸ்விங் ஹைலோவில் வெளியில் வந்துடுவேன். நான் டார்கெட் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி தான் டார்கெட் பண்ணுவேன். ஹையர் டைம் ஃப்ரேமாக ட்ரேட் எடுக்கிறப்ப, ஹையர் டைம் ஃப்ரேமாக ட்ரேட்னா 1 மினிட்டாக எடுக்கிறப்ப, இல்லைனா 5 மினிட் 3 மினிட் எடுக்கிறப்ப, 5 மினிட் எடுக்கிறப்ப நான் இந்த மாதிரி ஹை ரேஞ்சு தான் டார்கெட் பண்ணுவேன். ப்ரைஸ் இன்றைக்கி அதுக்கு போயிருக்கு. நான் 1 மினிட் எடுத்திருந்தாலும் அந்த லாஸ் பண்ணனால நான் ஹை தான் டார்கெட் பண்ணியிருப்பேன். அது போகல, 2வது விஷயம். அங்கே நான் நடந்திருக்கு. இப்போ இது என்ன சொல்ல வந்தேன்னா, இப்போது வந்து என்ன பண்ணுச்சு ப்ரைஸு? ஓகே, இங்கே 10 மணிக்கு என்ன பண்ணுச்சு, உங்களுக்கு பை சைடு எஸ்எம்டிக்கு செல் சைடு எஸ்எம்டியை ஃபெயில் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வச்சுருக்கு. இப்போ இதோட வேலை என்னென்னா,
இந்த ஆர்டர் பிளாக்கை ஃபெயில் பண்ணி இந்த இதை வந்து ஆர்டர் பிளாக் கன்வெர்ட் பண்ணி க்ளோஸ் வைக்கணும். இது ஏன் இது நடக்கணும் அப்படின்னா, அதுக்கான ரீசன் வந்து நம்ம இதோட கம்பைன் பண்ணுறப்ப உங்களுக்கு தெளிவாக தெரியும். இந்த கேண்டில் வந்து இங்கே வந்து ஸ்ட்ராங்காகவே க்ளோஸ், இதுக்கு மேலே பாடி க்ளோஸ் வச்சிருச்சு. ஸோ நம்ம 10 மணி கேண்டில் வந்து இந்த இது நடந்திருக்கு. இப்போ 10 மணி கேண்டில் வந்து எக்ஸ்பான்ஷன் நடக்கலாம் அப்படின்றத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எதிர்பார்க்கலாம். ஆனால் நான் 10 மணி கேண்டில் வந்து ஹை எடுத்துகிட்டு இந்த லோக்குள்ளே வந்துட்டு மேலே போகணுன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் ப்ரைஸ் இங்கே வந்து இந்த லோவிலே வந்து உள்ள 1 ஹவராகவே நமக்கு திருப்பி வந்து ப்ரைஸை வந்து மாற்றினான். இந்த டயத்தில் நீங்கள் இந்த 9 மணி கேண்டில் 10 மணி கேண்டில் ட்ரேட் எடுத்திருந்தாலும் உங்களுக்கு மேபி லாஸ் தான் வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. எனக்கு லாஸ் ஆச்சு. இதை தவிர்த்துட்டு ப்ரைஸ் இந்த மாதிரி க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் நீங்கள் 11 மணி கேண்டில் நீங்கள் ட்ரேட் எடுத்துருக்கலாம். எப்படி எடுத்துருக்கலாம்? ஒன்று, இந்த 1 ஹவர் ஓபிக்கு வந்ததுக்கப்புறம் PO3 நீங்கள் எடுத்துருக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் 1 ஹவர் PO3 எப்படி பார்ப்பேன்னா 15 மினிட்ல தான் பார்ப்பேன். இதுக்கு வரணும் அப்படின்னா ஆல்ரெடி இப்போ இங்கே வந்து என்ன பண்ணுச்சு, ப்ரைஸ் 11 மணி ஓப்பன் ஆகிட்டு இங்கேனக்குள்ளே நமக்கு ஒரு ஓபியை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கு ஃப்ரெஷ்ஷாக. இப்போ இந்த 2 இடத்துக்கு வந்துட்டு போகலாம். ப்ரைஸ் என்ன பண்ணுச்சு, இந்த 2 இடத்துக்கு வந்திருக்கா 11 மணிக்கு எஸ்எம்டி கிரியேட் இருக்கா. இது ஃபுல்லாக பையில் தான் இருக்குது, ப்ரைஸ் புல்லிஷாக தான் இருக்குது. அப்படின்றப்ப நம்ம 15 மினிட் நான் 1 ஹவர் PO3 15 மினிட் லோ பீடியேக்குள்ளே வந்து லோ பிரிண்ட் பண்ணிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி பார்ப்பேன். அதே மாதிரி நமக்கு ஒரு ஃப்ரெஷ் பீடியட் இங்கே கிரியேட் ஆகிருக்கு. இங்கேருந்து 1 மினிட் இது நடந்து முடிஞ்சிருச்சு. இங்கே ட்ரேடை ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்றத நான் பார்ப்பேன். ஸோ இங்கேருந்து ப்ரைஸ் என்ன பண்ணுச்சு, கரெக்டாக 11 மணி கேண்டில் ஓப்பன் ஆனதே வந்து அந்த ஓபி ஓப்பன் ஆகிட்டு நேராக வந்து லோ வந்து ஓபியில் தான் பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ நமக்கு இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சிஎஸ்டி வந்து கிரியேட் ஆகிருக்கணும். ஒன்று இந்த லோவை எடுத்துகிட்டு சிஎஸ்டி கிரியேட் ஆகிருக்கணும், இல்லை இந்த லோவில் எஸ்எம்டி பண்ணிவிட்டு சிஎஸ்டி கிரியேட் ஆகிருக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ட்ரேடு நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா எஸ்எல் அடிச்சிருக்கும். செகண்ட் ட்ரேடு தான் இங்கே டிபி போயிருக்கும். ஏன் அப்படின்னா இங்கே எஸ்எம்டி நடந்துருச்சு, உடனே எஸ்எம்டி நடந்துச்சு. இந்த 11 மணி கேண்டிலோட லோவை இங்கே எடுத்துருச்சு. இங்கேனா விச் மீன்ஸ் 11:02க்கு எடுத்துருச்சு. இங்கே 11:02க்கு எடுத்துருக்கு, சிஎஸ்டி வச்சிருக்கா வைக்கல. 11:03க்கு எடுத்துருச்சு. அடுத்து 11:04க்கு சிஎஸ்டி கிரியேட் ஆயிடுச்சு. இங்கே எடுத்துகிட்டு எங்கே எஸ்எல் வைக்கணும் அப்படின்னா இந்த லோவில் தான் எஸ்எல் வைக்கணும். ஏன்னா இதுதான் லோ பிரிண்ட் பண்ணது. திரும்ப ப்ரைஸ் வந்தானா திரும்பி இந்த லோவை தான் எடுக்க வருவான். அப்படி இல்லைனா இந்த எஃபிஜிக்குள்ளே ஏதாவது லோ எடுக்க வருவான். நான் எடுத்து இந்த ட்ரேட் எடுத்து அந்த லோ எஸ்எல் வச்சிருப்பேன். ப்ரைஸ் எனக்கு வந்து அடிச்சுட்டு திரும்பி சிஎஸ்டி வச்சோன்னே திரும்பி நான் இங்கே என்ட்ரி ஆகிருப்பேன். ஸோ 15 மினிட்டாக நம்ம பார்க்குறப்ப இந்த 1 மினிட் சிஎஸ்டி ஃபெயில் ஆனனால நான் இங்கே போய் 15 செகண்ட்ஸில் ட்ரேட் எடுக்க ட்ரை பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட்டு இந்த ட்ரேட் எஸ்எல் அடித்ததுக்கப்புறம் ட்ரை பண்ணியிருப்பேன். எடுத்துகிட்டு போனான்றது தெரில, பார்ப்போம் இந்த இடத்துல. ஆனால் 1 மினிட்டாக தான் பார்த்துட்டு இருந்தனால இங்கே நைஸ். ஸோ நமக்கு இந்த இடத்துல சிஎஸ்டி வச்சுட்டு ப்ரைஸ் வந்து எஸ்எம்டி பண்ணி இங்கே சிஎஸ்டி வச்சோன்னே இந்த இடத்துல என்ட்ரியை போட்டுட்டு இந்த லோவில் எஸ்எல் செட் பண்ணியிருப்பேன். இதுக்கு மேலே நடக்கக்கூடாது. ஏன்னா ப்ரைஸ் இந்த லோ எடுக்கல, எஸ்எம்டி பண்ணியிருக்கு. எஸ்எம்டி பண்ண லோ திரும்ப வந்து டிஎஸ் பண்ணிவிட்டு தான் ஏற்றி க்ளோஸ் வச்சிருக்கேன். நான் இங்கே என்ட்ரி எடுத்துகிட்டு இந்த லோவில் எஸ்எல் செட் பண்ணிவிட்டு எங்கே டிபி ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பேன், இந்த ஹைலாம் டிபி ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பேன். இங்கே எடுத்துகிட்டு இந்த லோவில் எஸ்எல் வச்சுட்டு இந்த ஹையில் டிபி வச்சுருப்பேன். 1:2 பேருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், 1:2.85. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி நம்ம எடுத்துருக்க ட்ரேடாக இருந்திருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி வரையும் ப்ரைஸ் வந்து உழப்புன்னு உழப்பி நம்மளுக்கு வந்து மண்டையை காய விட்டு ஒரு தெளிவான ட்ரேடை கொடுத்துட்டு போயிருக்கு. ஸோ இது ஏகே மாடல் தான். இந்த ட்ரேடாக தான் இருந்தால் நான் எடுத்துருந்துருப்பேன். நான் டிபி ப்ரொஜெக்ட் பண்ணுறதா இருந்தால் எங்கே ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பேன்னா 4 ஹவரில் இங்கே ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு எஃபிஜி இருந்துச்சு. அந்த எஃபிஜிக்கு தான் டார்கெட் பண்ணியிருப்பேன். ஸோ அதை 1 மினிட்டாக வச்சு 15 செகண்ட்ஸாக வச்சுன்னா குளிராராக இருக்கும். 1:14 நம்ம இப்படி காட்ட வேணாம், அப்படி காட்டினா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும்பாங்க. அதனால் இங்கே வச்சுருவோம். இது 1:6.92 1:5 1:6ன்னு கூட வச்சுக்கோம். 1:6 டிபி வந்து போயிருக்கு. ஸோ இதுதான் நான் இன்றைக்கி பார்த்த ட்ரேடாக இருந்திருக்கும். ஸோ இதுதான் இன்றைக்கி நான் ஆமாம் கொஞ்சம் மண்டை குறைச்சல் ஆனனால நான் அந்த ட்ரேடை நான் எடுக்கலை. அதுக்கு முன்னாடி நாங்கள் லாஸ் பண்ணி $1000 உழ வச்சாச்சு. ஸோ இந்த ட்ரேடை நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா 6 ஹேண்டில் எஸ்எல் 45 ஹேண்டில் டிபி. வால்யூம் வந்து அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை, பெருசாக இல்லை. இந்த இடத்துல நீங்கள் நீட்டாகவே பொறுமையாகவே ட்ரேட் எடுத்துருந்துருக்கலாம். ஸோ இதுதான் நான் இன்றைக்கி பார்த்த ட்ரேடாக இருந்திருக்கும். ஒருவேளை நான் எடுக்கிறதா இருந்தால் இந்த ட்ரேட் வந்து இதுக்கப்புறம் தான் எடுத்துருந்துருப்பேன். இந்த ப்ரைஸ் ஆக்ஷனில் மாட்டி சிக்கி சின்னாப்பணம் ஆயாச்சு. நான் வந்து செல்லு பார்த்துட்டு இருந்தனால நான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக பார்த்துருந்தேன்னா இந்த ஹை எஸ்எம்டி ஃபெயில் ஆகிடுச்சு. ஸோ க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் நம்ம பை பார்ப்போம்னு சொல்லி பை பார்த்துருப்பேன். ஸோ இதுதான் இன்றைக்கான ப்ரைஸ் ஆக்ஷன். ட்ரேடு எடுத்துருந்தா இந்த மாதிரி எடுத்துருந்துருக்கலாம். நான் எனபிள் பண்ணால் வெறியாயிருவீங்க. நீங்கள் என்னடா நீ இவ்வளோ பேசுகிற இப்படி எடுத்து வச்சிருக்கியாடான்னு பாருங்கள் என்ன நடந்துச்சுன்னு. நான் இதெல்லாம் பேஸ் பண்ணி எடுத்தேன் அப்படின்றது பாருங்கள். கொடூரமாக ட்ரேட் எடுத்திருப்பேன். ஓ சாரி, இது எம்என்கியூ போவோம். எம்என்கியூவில் தான் அடித்தோம். இதாக இருக்குது. டிக்கிட்டு 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 டிக்கிட்டு
ஸோ இதுதான் நான் இன்றைக்கி எடுத்த ட்ரேடு. இது 9:30க்கு முன்னாடியே அடித்த ட்ரேடு. இதில் ஒரு போடு போட்டேன். ஸோ இதுதான் எடுத்த ட்ரேடு. இந்த ட்ரேடெல்லாம் ஏன் எடுத்தேன்னா அதுதான் 5 மினிட்டு இருங்க, இதை ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த 5 மினிட்டாக இங்கே போய் இங்கே எஸ்எம்டி பண்ணி சிஎஸ்டி வச்சுச்சானா. ஸோ எங்கேயும் ஒன்று இருக்குது, இந்த எஸ்எம்டி எங்கே பார்க்கணும் எங்கே பார்க்கக்கூடாதுன்றது. இப்போ நான் அவ்வளோ சொன்னேன். இப்போ இங்கேயுமே ஹையை எடுத்திருக்கு. இந்த ஹையை வந்து 9:30க்கு எடுத்துருந்துச்சு. இந்தா எடுத்திருக்கானா 9:35 ஹையை எடுத்திருக்கு. இங்கே எடுக்கலை. எடுக்காமல் உங்களுக்கு வந்து சிஎஸ்டி இங்கே வச்சுருக்கு. சிஎஸ்டி வச்சுருக்கா 5 மினிட்டாக வச்சுருக்கா. 5 மினிட்டுக்குள்ளே வந்தோடனே நீங்கள் என்ட்ரி எடுத்துட்டு என்ன பண்ணணும், இந்த லோவில் டிபி செட் பண்ணணும். அப்படி இல்லைனா இந்த லோவில் நான் இங்கே தான் வைப்பேன். ஏன்னா 9:30 ஆர்டிஹெச் வச்சிங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், செஷன் ஹையே எடுத்திருக்கு. இங்கே செஷன் ஹை எடுத்திருக்கா, எடுக்கலை. 9:30க்கு எஸ்எம்டி பண்ணி தான் சிஎஸ்டி வச்சுருக்கு. செல்லுக்கு வச்சுருக்கா. அப்போ நீங்கள் இதுக்குள்ளே வரைஞ்சிட்டு என்ன பண்ணுவீங்க, இதில் போவீங்க. இந்த 9:40க்கு போயிட்டு 15 செகண்ட்ஸில் நான் அப்படி தான் எடுப்பேன். 9:40க்கு எடுத்திருந்தேன்னா ஸோ 9:40 9:30 இங்கேயே போட்டேன். எனக்கு இங்கே ஒரு போடு 15 செகண்ட்ஸாக சிஎஸ் வச்சு எடுத்துன்னு நினைக்கிறேன். எடுத்திருப்பேனே அந்த ட்ரேடெல்லாம். தான் எடுத்திருக்கேன்ல, தலைமை எடுத்திருக்கேன்ல. ஆக்சுவலாக 3 மினிட்டுக்காக எடுத்தேன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு ட்ரேடு. அப்புறம் இங்கே ஒரு போடு, இங்கே ஒரு போடு, அப்புறம் இங்கே புஷ் பண்ணால் இங்கே ஒரு போடு, அப்புறம் இது ஃபெயில் ஆகுதுன்னு சொல்லிட்டு 5 மினிட்டுக்கு இதை ஃபெயில் பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கே ஒரு போடு, பைசெல்லாம் எடுத்து இன்றைக்கி உழப்புன்னு உழப்பிட்டோம். ஸோ இதுதான் நம்ம எடுத்தது. இன்றைக்கி என்கியூ ஏறி நடந்துச்சு. ஸோ உங்களுக்கு ப்ரைஸ் கொஞ்சம் தெளிவு இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் ப்ரைஸை பொறுமையாக பார்த்துட்டு தெளிவாக விட்டு நீங்கள் ட்ரேட் எடுங்க. எனக்கு இதில் நான் பண்ண மிஸ்டேக்கை எப்படி பண்ணியிருக்கலாம், எப்படி தவிர்த்துருக்கலான்றது எனக்கு தெரிஞ்ச விதத்தில் நான் சொல்லியிருக்கேன். இதில் ஏதாவது தப்பு இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். நான் எப்படி ப்ரைஸை பார்த்தேன், ப்ரைஸ் எப்படி ட்ரேடாக இருந்துச்சு, என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்றது. ஸோ நீங்களுமே இந்த கேண்டில் எஸ்எம்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரேண்டமாக பார்க்காம அதுக்கான ரீசனை பார்த்துட்டு இங்கே பாருங்கள். இதில் பாருங்களேன், இது சூப்பராக வந்து என்கல்ஃப் பண்ணி க்ளோஸ் வச்சு இது ஆர்டர் பிளாக் கன்வெர்ட் பண்ணியிருக்கு. ப்ரைஸ் ஏன் ஒரு இதுக்கு வருது, இது ஏன் வந்து எப்போ ஆர்டர் பிளாக்காக கன்வெர்ட் ஆகும் அப்படின்றது கொஞ்சம் நீங்கள் அதோட லோயர் டைம் ஃப்ரேமில் போய் பார்த்தீங்கன்னா நடக்கும். ஸோ ஹையர் டைம் ஃப்ரேமில் நடக்கிறது தான் லோயர் டைம் ஃப்ரேமில் நடக்கும், லோயர் டைம் ஃப்ரேம் நடக்கிறது தான் ஹையர் டைம் ஃப்ரேம் நடக்கும். இவன் துடிச்சிக்கிட்டு இருக்கேன் பையன் டும்புன்னு. ஸோ இதுதான் நான் இன்றைக்கி பார்த்தது, எனக்கு புரிஞ்ச ட்ரேடு. ஸோ இது உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக்கை தட்டி விடுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சதை எனக்கு புரிஞ்சதை நான் சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ. மேரி கிறிஸ்மஸ்.